வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சினா ஹீல்டன் ஆக போகிறாராம். அது இல்லாமல் ராவோட லோகோ இப்போ எல்லாமே மாற்றிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டேஜோட அந்த ஒரு டெக்கரேஷன் எல்லாமே மாறிடுச்சு. இதை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் நண்பா, அதாவது என்னோட ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேன். நான் அதாவது வீடியோ பார்க்குறீங்கன்னா யாருமே வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. அது இல்லாமல் பார்க்குற வீடியோ வந்து ஒரு 500 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. ஏன்னா எல்லா ரெஸ்லரும், அதாவது எல்லா ரெஸ்லிங் யூடியூபர் போகிற மாதிரி தான் நானும் எல்லா கண்டென்ட் நானும் எடுத்து போகிறேன், நானும் எல்லாமே இது பண்ணுறேன். ஆனாலும் மற்ற ரெஸ்லருக்கு, அதாவது மற்ற ரெஸ்லிங் யூடியூபருக்கு போகிற மாதிரி எனக்குலாம் கொஞ்சம் கூட எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது. என்ன மைத்துக்கடை நம்மலாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது. ஆனால் நானும் எல்லாத்துக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு யூடியூபராக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு யூடியூபரை பற்றின ஒரு அவ்வளோ ஒரு இது தெரியும், அதோட எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். ஆனாலும் அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதில் மற்ற யூடியூபர் எல்லாமே, ரெஸ்லிங் யூடியூபர் எல்லாமே போகிற மாதிரி தான் நாங்களும் போகிறோம். நாங்கள் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் போடல, நாங்கள் ஒன்றும் ஃப்ராடுத்தனம் பண்ணல, எதுவுமே நாங்கள் பண்ணல. அதனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இப்போ வந்து ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸோட அந்த ஒரு இதில் போகுது, அது ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து போக போகுது. அதனால அந்த ராக்குன்னு இப்போ அந்த ஒரு டெக்கரேஷன் எல்லாமே, டெக்கரேஷனாக இருக்கட்டும், அது இல்லாமல் அந்த ஒரு லோகோவாக இருக்கட்டும், எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த லோகோவாக இருக்கட்டும், அந்த டெக்கரேஷனாக இருக்கட்டும், அது என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் இதில் பிரம்மாண்டமாக அப்படிங்கிற, அதாவது அவதார் படம் எடுக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாலாம் WWE வந்து அதை பண்ணலையா. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸும் அதுக்கான எந்த ஒரு ஒரு ஈடுபாடுமே பண்ணலையா. அதாவது இருக்கட்டும், அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி அந்த ரா இருந்துச்சு, அதோட சும்மா சும்மா அந்த அந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சுல்ல, அதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்பலாம் ஒன்றும் அல்டாப்லாம் பண்ண வேணாம், ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக நம்ம எதுவும் பண்ண வேணாம், சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், பார்க்குறவன் பார்க்கட்டும், பார்க்காதவன் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா நம்மளோட இது என்ன, கண்டிப்பாக நான் எப்படி இருந்தாலும் சரி நம்ம ரெஸ்லிங் பார்ப்போம்ல. அதே மாதிரி இப்போ WWE அதே முடிவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸும் அதே முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது நாங்கள் வந்து பிரம்மாண்டமாலாம் நடத்தணும் அப்படின்னு நினச்சோம், அதெல்லாம் அங்கே எதுவுமே முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. பார்த்தா பாருங்கடா, பார்க்காட்டி போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் அந்த ராவோட இது, அந்த என்ட்ரன்ஸ், அந்த ஒரு ரெஸ்லர்ஸ்லாம் வருவாங்களா, இதுதான் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் தான், இதில் தான் வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு லோவாக இருக்குது. அதாவது ஏஇடபிள்யூவை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஒரு என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமாக இருக்குது. அதனால் பிடிக்கல. அதாவது என்னதான் இருந்தாலும் 30 வருஷம் கழிச்சு இந்த ரா அப்படிங்கிறது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போகுது. 30 வருஷமாக யுஎஸ்ஏ நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனாலும் டெலிகாஸ்ட் பண்ணி அடுத்ததாக இப்போ வந்து ஒரு புதிய தலைமுறையே உருவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இருந்தும் கூட இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதை பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு போகாமல் சும்மா ஒரு குப்பை மாதிரி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட டிமாண்ட்லாம் பண்ணானுங்க. எங்களுக்கு இந்த ரெஸ்லர் வேணும், இந்த சாம்பியன் வேணும், எங்களுக்கு வந்து இத்தனை மணி நேரம் ஷோ வேணும், அதுக்கு மாதிரி ஏகப்பட்ட டிமாண்ட்லாம் வச்சானுங்க. ஆனாலும் ஒரு டெக்கரேஷன் பண்ணுறானுங்க, அதேமாதிரி ஒரு ஸ்டேஜ் இது பண்ணுறானுங்க. அது இல்லாமல் அது ரெஸ்லர்ஸ்க்கு வர அந்த ஒரு என்ட்ரன்ஸை கூட உருப்படியாக பண்ண மாட்டானுங்க. என்ன தான் இருக்கிறான்னு தெரியல. ஆனால் எல்லாருமே காசு சம்பாதிக்கல தான் மெயினாக இருக்காங்களே தவிர ஆடியன்ஸுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கறதில்ல. பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டி போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட மெயின் ஈவெண்ட் ஜே உசோ வந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. அதாவது 2025 இதுதான் என்னோட பிக்கெஸ்ட்டு ஒரு குறிக்கோள், இதை வந்து நான் WWE நான் சாதிச்சே தீருவேண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களோட மெயின் ஈவெண்ட் ஜே உசோ ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையிட்டாக இருக்கார். நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் பண்ணியே ஆவேண்டா அப்படிங்கிற மாதிரி உறுதியாக இருக்காராம். அதாவது 2024 அவர் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக, அதாவது அவர் ரெஸ்லிங் கெரியரில் இருந்த வரைக்கும் எல்லா டாக்டையுமே வின் பண்ணிட்டார். ஆனால் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், நான் வந்து சிங்கிள் டைட்டிலாக வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே 2024 அந்த சிங்கிள் டைட்டிலில் உங்களோட மெயின் ஈவெண்ட் ஜே உசோ வின் பண்ணார். ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு நம்மளுடைய ஜே உசோ போனார்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அதே ஜே உசோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து சிங்கிள் டைட்டிலில் வின் பண்ணிட்டேன், அதாவது இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக வின் பண்ணிட்டேன். ஆனாலும் 2025 வந்து நான் வந்து வேர்ல்டு டைட்டிலை வந்து வின் பண்ண ஆசைப்பட்றேன். அதாவது அந்த நேரத்தில், அதாவது நான் என்னோட ஒரு ஃபியூடு எனக்கான ஒரு நேரம் வரப்போ, அந்த அப்போக்கி வந்து யார் சாம்பியனாக இருந்தாலும் சரி, அப்போ வந்து நான் வந்து அவங்கள பீட் பண்ணி நான் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகணும், இதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மெயின் ஈவெண்ட் ஜே உசோ சொல்லியிருக்காரு. அதாவது 2025 உங்களோட மெயின் ஈவெண்ட் ஜே உசோ எந்த டைட்டிலை வின் பண்ணால் நல்லாயிருக்கும், அதாவது ஸ்மாக்டவுனில் இருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனா, இல்லை ராவில் இருக்கிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா, இந்த 2 சாம்பியனில் 2025 உங்களோட மெயின் ஈவெண்ட் ஜே உசோ எதை வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இன்டர்நெட்டில் ரெஸ்லிங் ஷீட் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், த பெஸ்ட் மேட்ச் ஃபார் எவ்ரி
ரெசல்மெனியா அதாவது உங்களோட ரோமன் ரெயின்ஸை தான். அதாவது ரெசல்மெனியா 31லேருந்து இப்போ 41 வரைக்கும், அதாவது இப்போ நடக்க போதில்ல, அதாவது 40 தான், 10 ரெசல்மெனியா நடந்துச்சு. இந்த 10 ரெசல்மெனியாவில் ரோமன் விளாண்ட எல்லாமே மெயின் ஈவெண்ட் தான். அது எதுவுமே மெயின் ஈவெண்ட்டு விளாடாமல் இல்லை, எல்லாமே மெயின் ஈவெண்ட்டாக தான் விளாண்டுருக்காரு. அதாவது ரெசல்மெனியா 31லேருந்து இப்போ 40 வரைக்கும், அதாவது 8 ரெசல்மெனியாவோ 9 ரெசல்மெனியாவோ உங்களோட ரோமன் ரெயின்ஸ் விளாண்டுருக்காரு. அதுதான் பிக்கெஸ்ட்டு ரெசல்மெனியா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் விளாண்டது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரோமன் ரெயின்ஸை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா அதாவது 6ஆம் தேதி, அதாவது ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து ரா நெட்ஃப்ளிக்ஸில் போகுதில்ல, அந்த ராக்கு வந்து டபிள்யூ சேல்ஸ் பண்ண டிக்கெட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால், அதாவது டபிள்யூ வச்சுருந்த கரெக்டான டிக்கெட் வந்து 15,534 டிக்கெட்டு. அதாவது அங்கே ஸ்டேஜில் உட்காரவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோல்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதில் வந்து டிக்கெட் எத்தனை டிக்கெட் விற்றுருக்கு அப்படின்னு கேட்டால் 14,900 டிக்கெட் விற்றுருக்கு. இன்னும் விற்காமல் பேலன்ஸ் இருக்கிற டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் 634 டிக்கெட் மட்டும்தான் இன்னும் கேப்பில் இருக்குது. அந்த டிக்கெட்டும் விற்றுருச்சு அப்படின்னா ரா நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஒரு ஷோ வந்து ஷோல்ட் அவுட் ஆகிரும். அதுக்கப்புறம் டபிள்யூ நிறையா கல்லை கட்டலாம். உங்களோட பிக் டைம் பெக்கி லிஞ்ச் 2025 உமன்ஸ் ராயல் ரம்பிளுக்கு ரிட்டன் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டுருக்கு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பெக்கி லிஞ்ச் வந்து 2025 இந்த ராயல் ரம்பிளுக்கு வருவாங்க, வந்து அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பெக்கி லிஞ்சுக்கு தான் ஃபேவராக போயிட்டுருக்கு. அதாவது அந்த உமன்ஸுக்கான அந்த ராயல் ரம்பில் பெக்கி லிஞ்ச் வின் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட சார்லி ஃப்ளேர் வின் பண்ணலாம். இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. ஒருவேளை உங்களோட பெக்கி லிஞ்ச் வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா லீவ் மரகனை தான் ஸ்பேஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் தான் அந்த சாம்பியனை வச்சுருந்தாங்க. ஏன்னா கடைசியில் நம்முடைய லீவ் மோர்கன்ட்ட தான் அந்த ஒரு சாம்பியனை வந்து நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து தோற்றுட்டு போனாங்க. அதனால் திரும்பி என்னோடய சாம்பியனை திரும்பி நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து நம்முடைய லீவ் மார்கனை சேலஞ்ச் பண்ணி அந்த சாம்பியனை திரும்பி ரீடெயின் பண்ணலாம். ஏன்னா இப்போ ரா நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஒரு ஷோவில் வந்து நம்முடைய ரியா ரிப்ளைக்கும் நம்முடைய லீவ் மார்கனுக்கு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச், அதாவது இதுதான் உங்களுக்கு கடைசி, இதுக்கப்புறம் உங்களுக்கான யார் வின் பண்ணாலும் சரி உங்களுக்கு இதுவுமே அந்த ஒரு ஃபியூடு வந்து கிரியேட் ஆகாது, கண்டினியூ ஆகாது அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச்னு வச்சுருக்காங்க. அதில் நம்முடைய லீவ் மார்கனை அவங்களோட சாம்பியனை திரும்பி ரீடெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க தான் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய பியாங்கா, அதாவது பெக்கி லிஞ்ச் வந்து அந்த சாம்பியன் 2025 அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் டேரெக்டாக நம்மளோட லீவ் மார்கனை சேலஞ்ச் பண்ணி இவங்களுக்கான மேட்ச் நடக்கும். இதில் வந்து உங்களோட பெக்கி லிஞ்ச் வந்து நியூ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. இந்த அக்காவை யாருக்காவது தெரியலன்னு சொல்லுங்கள் பார்க்குறேன். டபிள்யூ பார்க்குறவங்க இந்த அக்காவை நான் பார்த்ததே இல்லை, டபிள்யூவில் யாருமே பார்த்ததே இல்லை அப்படின்னு யாராச்சும் ஒருத்தராச்சும் சொல்லுங்கள். ஆனால் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்து ரிக்கி ஷோவோட ஒய்ஃப் அப்படிங்கிறத விட டபிள்யூவோட ரிங் அனௌன்சர் அப்படிங்கிறது தான் சொல்லலாம் அதிக பேருக்கு தெரியும். ஏன்னா இவங்களோட அந்த ஒரு ரிங் அனௌன்சர் அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க அதாவது அலௌன்ஸ் பண்ணுற அந்த ஒரு விதத்துலேயே எல்லாருமே மெய்சிலிருந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய சமந்தா நிர்வாணியோட அந்த ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு சூப்பராக இருக்கும். அவங்க ஒவ்வொரு ரெஸ்லரையும் அந்த என்ட்ரன்ஸ் வரப்போ அவங்களோட பேரை சொல்கிறப்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக டபிள்யூ வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சமந்தா நிர்வாணி டபிள்யூ விட்டு போயிட்டாங்க. இப்போ சமந்தா நிர்வாணி வந்து ஏஇடபிள்யூக்கு போகிறாங்களாம். ஏஇடபிள்யூவில் தான் இனிமேல் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம சமந்தா நிர்வாணியோட ஹஸ்பண்டான ரிக்கி ஷெட் வந்து இப்போ ஏஇடபிள்யூவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அதாவது புருஷன் இருக்கிற இடம் தானே பொண்டாட்டிக்கு அயோத்தி அப்படிங்கிற மாதிரி என் புருஷன் போன இடத்துக்கு நானும் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சமந்தா நிர்வாணி இப்போ ஏஇடபிள்யூக்கு போகிறாங்க. இனிமேல் ஏஇடபிள்யூவில் தான் உங்களோட சமந்தா நிர்வாணி ஒர்க் பண்ண போகிறாங்க. உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சினா வந்து 2025 அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் ஆரம்பிக்குது. இந்த ஒரு ஃபேர்வெல் டூரில் ஏகப்பட்ட ரெஸ்லர் வந்து நான் ஜான்சினா கூட முதல்ல நீ ஜான்சினா கூட முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்லர் வந்து க்யூவில் நிற்கிறாங்க. இப்போ 2025 ஜான்சினா வந்து ஒரு ஹீல்டன் கேரக்டராக பண்ண போகிறாராம். அதாவது இது முழுக்க இது வந்து ஒரு ஹீல் கேரக்டர் தான். அதாவது ஃபேன்ஸுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இது வந்து ஹீல்டன் தான் பண்ண போகிறாரு. அது கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எனக்கே தெரிஞ்சிருக்க சத்தியமாக சொல்கிறேன், அதாவது ஒரு 20 வருஷம் நினைக்கிறேன், தப்பாக சொல்லிட்டேன், 20 வருஷம் நினைக்கிறேன், 20 வருஷமும் 15 வருஷமும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ரேப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை வந்து நம்மளுடைய ஜான்சினா பண்ணிக்கிட்டு, அதாவது அந்த கேரக்டர்லாம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கே சத்தியமாக ஜான்சினாவான்னு எனக்கே அடையாளம் தெரியாது. அதாவது கேப் போட்டுக்கிட்டு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அதாவது கையிலலாம் அந்த ஒரு பேண்ட் மாதிரி இதை வச்சுக்கிட்டு, அது ஜான்சினா வந்து ஒரு வித்தியாசமாக இருப்பார். அது பார்க்குறதுக்கே மிரட்டலாக இருக்க மாதிரி இருப்பார். அந்த ஒரு கேரக்டரை வந்து நம்மளுடைய டபிள்யூ திரும்பி கொண்டுட்டு வர போகிறாங்களா. அதாவது அந்த ஒரு ஹீல்டனை வந்து நம்மளுடைய ஜான்சினா வந்து திரும்பி பண்ண போகிறாராம். அது அப்படி இல்லாட்டி ரோமன் மாதிரினாலும் ரோமன் கீழேயாவது அந்த ஒரு ஹீல்டனை வந்து ஜான்சினாவாக பண்ண வைக்கலாம். அதாவது ஃபேன்ஸை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஹீல்டன் நான் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ ஒரு முடிவில் இருக்காங்களாம். ஏன்னா
இதில் வந்து இந்த ஒரு ஹில்டன் கேரக்டரில் ஜான்சினாவுக்கான எல்லா ஃப்ரீடமே WWE கொடுக்க போகிறாங்களா, அதாவது சாம்பியனுக்கான வாய்ப்பாக இருக்கட்டும், எந்தெந்த ரெஸ்லர் கூட மோதுறாரோ அந்தந்த ரெஸ்லருக்கான வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கட்டும், எல்லா விதமான சலுகைகளுமே இப்போ நம்மளுடைய WWE ஜான்சினாவுக்காக 2025 தர போகிறாங்களாம். என்னோட ஒரு ஒப்பீனியன் அப்படின்னா, நீங்கள் வந்து 2025 ஜான்சினாவை ஹீல்டன் ஆக்குங்க, இல்லை ஃபேஸ்டன் ஆக்குங்க, இல்லை ரெண்டும் கலந்து கூட நீங்கள் ஆக்குங்க, எனக்கு கவலை இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை. ஆனாலும் ஜான்சினாவை எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான்ப்பா, அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை ஜான்சினாவை வின் பண்ண வச்சு நீங்கள் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக்குங்க. அப்படி கிராண்ட் ஸ்லாம் ஆக்கிட்டு இன்னொரு ரெக்யூஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வின் பண்ண வச்சுருங்க. அப்படி வின் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்டால் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆயிடுவார். ரிக் ஃப்ளேரோட அந்த ஒரு ரெக்கார்டை ஜான்சினா வந்து முறியடித்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வின் பண்ணிட்டார் அப்படின்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஒரு 2 விஷயத்த மட்டும் WWE பண்ணிட்டாங்க அப்படின்னா WWEக்கு கோடி கும்பிடு. ஏன்னா ஜான்சினா ஃபேன்ஸ் எல்லாமே WWEக்கு கடமைப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த 2 விஷயந்தான் ஜான்சினா ஃபேன்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. என்னோட தலைவன் வந்து அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வின் பண்ணிட்டா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிருப்பான்டா, அதே இன்னொரு வேர்ல்டு சாம்பியனை வின் பண்ணிட்டாருன்னா ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டை முடியடிச்சு நான் தான் எங்களோட ஜான்சினா மட்டும்தான்டா WWE 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனார் அப்படிங்கிற மாதிரி ஜான்சினா ஃபேன்ஸ்லாம் காலாரை தூக்கி விடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயத்த மட்டும் WWE 2025 ஜான்சினாவுக்காக பண்ணிட்டா நாங்கள் எல்லாருமே, அதாவது ரெஸ்லிங்கில் ஜான்சினா ஃபேன்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து WWE கடமைப்பட்ட ஒரு நன்றி உள்ள ஒரு விசுவாசியம் கடைசி வரைக்கும் நாங்கள் இருப்போம். இதை WWE பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மையாக நண்பா, நீங்களே சொல்லுங்கள். அதாவது ஜான்சினா ஃபேன்ஸ் நீங்களே, இது வந்து நான் சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மையாக, இது எல்லாமே உங்களோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தானே, இது நான் சொன்னது தப்பாக சரியா அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு பய கூட அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியே பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் எப்படா அடுத்த வீடியோ நான் எனக்கு போகிறக்க தோணும். அதே மாதிரி வியூஸும் ரொம்ப தரமட்டத்தில் போகுது, ஒரு லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. எனக்கு அடுத்த வீடியோ எனக்கு போடணுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு தயக்கமாகவே இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் வீடியோக்கு ஒரு லைக்காச்சும் போடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும்.